ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி டிவிக்கே இந்த சட்டமன்றத்தோட மாண்பையே குறைச்சிட்டாங்க, ரொம்ப தரம் தாழ்ந்து பர்சனல் அட்டாக்காக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்கு ஒரு அப்டேட்டாக இன்றைக்கி நிர்மல்குமார் வர்சஸ் உதயநிதி காரசாரமான விவாதம் போயிருக்கு, ரொம்ப பர்சனலாக. ஸோ எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பயங்கர காரசாரமான ஒரு விவாதம், ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத ஒரு விவாதம். நிர்மல்குமார் செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி பேசும்போது கரூர் கம்பெனி அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சங்கி அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு, பாத்ரூமில் 3 மணி நேரம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கணக்கு பண்ணுறது தான் அமைச்சரோட வேலையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ எந்த பயனும் இல்லாத விவாதங்கள் பார்த்தா அங்கே நடந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அமைச்சர், அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர். ஏதோ சாதாரணமான ஆட்கள் பண்ணாலும் பரவாயில்ல, முக்கியமான 2 பேர் இந்த விவாதத்தில் ஈடுபடுறாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விவாதம் என்னன்னா, யார் முதல்ல ஆரம்பிச்சது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், இல்லை முதல்ல ஆரம்பிச்சது நிர்மல்குமார் அவர்கள் தான். ஸோ தப்பு தாவேக்கா மேலதான், தப்பு திமுக மேலதான் அப்படின்னு விவாதிக்கிறாங்க. இங்க விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் அது கிடையாது. இங்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான விவாதங்கள் நடப்பதால யாருக்கு லாபம்? அதுதான் இங்க கேட்க வேண்டிய கேள்வி. யாரு முதல்ல ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் கேள்வி கிடையாது. இந்த மாதிரியான பிரயோஜனமே இல்லாத விவாதங்கள் நடப்பதால யாருக்கு லாபம்? யாருக்கும் கிடையாது. அது எப்படி யாருக்குமே இல்லைன்னா எப்படி இது பண்ணுவாங்க? ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல சில பேருக்கு லாபம் இருக்கும். மேபி மக்களுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம், ஆனா யாருக்குமே லாபம் இல்லாம இருக்காது. ஸோ இந்த பவர்ஃபுல்லான பீப்புள், இவங்களாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அசம்பிளியில் இருக்கக்கூடியவங்களாம் பவர்ஃபுல்லான பீப்புள். இவங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறாங்கன்னா யாருக்கெல்லாம் லாபம் கணக்கு பண்ணிடுவோம். ஒன்று விஜய் அவர்களுக்கு, அவங்க சைடு ரீல்ஸ் எடுத்து போட்டு அந்த பக்கம் இது பண்ணிப்பாங்க. இன்னொன்று உதயநிதி அவர்களுக்கு, டிஎம்கே அவர் சைடு கட் பண்ணி போட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. ஸோ 2 பேருக்கும் லாபம் இருக்கு. டிவிகேவுக்கும் இதனால லாபம் இருக்கு, திமுகவுக்கும் இதனால லாபம் இருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வேணும்னே தேவையில்லாத விஷயங்களை பேசி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. மக்களை டைவர்ட் பண்றதா உங்க 2 பேரோட வேலையும். இப்ப முக்கியமா இதுல யாருக்கு தெரியுமா லாபம்? திமுகவுக்கு தான். திமுகவை தாவேக்கா காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஏன் முக்கியமா லாபம்ன்றேன்? ஒண்ணு, பழைய கட்சி, பல தடவை இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2வது, கடைசி 5 வருடங்கள்ல அவங்க தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நடந்த தவறுகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இஷ்யூ பேஸ்டா பிரச்சனைகளை கையில எடுத்து திமுக மேல அழுத்தம் போட்டு அந்த மாதிரியான கேள்விகளை முன் வச்சீங்கன்னா திமுக திணறிடுவாங்க. ஏன்னா 5 வருஷத்துல ஏகப்பட்ட தவறுகள் நடந்திருக்கு, ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்கு. நீங்க இஷ்யூ பேஸ்டா விஷயங்கள் எடுத்து பேசியிருந்தீங்கன்னா திமுகவை நெருக்கிடலாம். ஆனா நீங்க அதை பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? கரூர் கம்பெனின்றீங்க, 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்தாங்கன்றீங்க. இதெல்லாம் தான் உங்க வேலையா? அப்ப நீங்க ஏன் திமுகவை காப்பாத்தி விட வேண்டிய இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க? இப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இப்ப நிஜமாவே மாற்றத்துக்கான கட்சி தாவேக்காவா இருக்குமே ஆனால் இப்ப செய்ய வேண்டிய வேலை ஒண்ணுமே கிடையாது. திமுக கரப்டான பார்ட்டி தானே, நீங்க கரப்டான பார்ட்டி கிடையாது. ஆனா திமுகவோட கரப்ஷன் எல்லாம் சட்ட ரீதியா நிரூபிக்கிறது கஷ்டம். ஏன்? அவங்க ரொம்ப நவீனமான ஊழல் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ சட்ட ரீதியா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா ஊழல் நடக்குதுன்னா என்ன நடக்கும் ஆக்சுவலா? இப்போ ஒரு ரோடு போடுறீங்க, அதுல ஊழல் இருக்குன்னா 100 ரூபாய்க்கு போட வேண்டிய ரோட 200 ரூபாய்க்கு போடுவீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சி வந்துருச்சு, நீங்க அதே ரோட 100 ரூபாய்க்கு போட்டு காட்டிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே நிரூபிச்சிடலாம். சட்ட ரீதியா அவங்க தான் நடவடிக்கை எடுக்க முடியாதா இருக்கும். ஏன்னா ஊழலை நீங்க சட்ட ரீதியா ப்ரூவ் பண்ண முடியாதா இருக்கும். ஆனா மக்கள் முன்னாடி பாருங்க, திமுக 200 ரூபாயில போட்ட ரோட நான் 100 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். திமுக 10 கோடி ரூபாய் செலவழிச்சு கட்டின ஸ்கூலை நான் 5 கோடி ரூபாய்க்கு கட்டியிருக்கேன். திமுக குளத்தை தூர்வாடுறதுக்கு 10 கோடி ரூபாய் கேட்டு செலவழிச்சிருக்காங்க. நான் 5 கோடி ரூபாயில அந்த வேலையை பார்த்து முடிச்சிருக்கேன். இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க
கொண்டு வந்து நீங்க முன்னிறுத்தினீங்கன்னா திமுக ஆட்டோமேட்டிக்கா அம்பலப்படுவாங்க. ஆனா அப்படி வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அதுல வந்து தரம் அப்படின்றதுல வந்து அவங்க லாக் பண்ணிடுவாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, தரம் தெரியுதாங்க போகுது. இப்போ திமுக பீரியட்ல கட்டின கட்டடங்களோட தரம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். விழுது, சுரண்டுனா சிமெண்ட் வருது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தரம் இருக்கு இல்லைன்றது ஃபியூச்சர்ல ப்ரூவ் ஆகும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க 10 கோடி ரூபா செலவழிக்கிறாங்கன்னா நீங்க 5 கோடி அதை பண்ணி காட்டுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படிதான் திமுகவை கார்னர் பண்ணணும், இப்படிதான் நீங்க சொசைட்டில மாற்றம் ஏற்படுத்தணும். ஸோ அவங்க பண்ண தவறுகள் எல்லாம் சரி செய்து நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். திமுக அதுக்கப்புறம் தலையை தூக்கவே முடியாது. இன்னைக்கு உங்களால செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன ரொம்ப கிளீன் ஹேண்ட்ஸா? 5 வருஷமா அவரு எந்த தவறுமே பண்ணிருக்க மாட்டாரா? நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு எதிராக எவ்வளவு ஷார்ப்பான கேள்விகள் எல்லாம் முன்வைக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, கரூர் கம்பெனின்றீங்க. அப்போ உங்களுக்கு விஷயங்களை விவாதிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. நல்ல எண்ணம் இருக்கவங்க, மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. இது டைவர்ஷன் வேலை. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எதிரிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. உடனே அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் அடுத்தது சங்கின்றாங்க. உடனே நீங்க அடுத்தது வேற ஒரு பதில் சொல்றீங்க. 2 பேரும் வசமா தப்பிச்சுக்கிறீங்க. இதை செய்ய வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு ஏன் ஏற்படுதா? தாவேக்கா ஒரு மாற்று சக்தி கிடையாது. அவங்களால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம 8 கோடி மக்களை கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற இந்த சர்க்கஸை நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த விவாதத்தோட தரத்தை பாருங்க. 2 முக்கியமான தலைவர்கள் பேசக்கூடிய இந்த விவாதத்தோட தரம் இப்படி இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல முக்கியமா முட்டாளாக்கப்படுவது தாவேக்கா ஆதரவாளர்கள். ஏன்னா தாவேக்கா ஆதரவாளர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பாரு திமுக எப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பாரு, நம்ம ஆளு பிரிச்சு மேஞ்சிட்டாரியா, ஏன்னா அப்படி பேசுறதால திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட போதா? நீங்க திமுக காரங்கிட்ட போய் 3 மணி நேரம் நீங்க பாத்ரூம்ல ஏன் உட்கார்ந்தீங்கன்னு கேட்கறதால உதயநிதி ஸ்டாலின் அவரோட நெட்வொர்க் கம்மியாக போகுதா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வேற ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுதா? அவரு சந்தோஷமா தேங்க்யூ மை ஃப்ரெண்டுன்னு டைவர்ட் ஆகி வேற எங்கேயாவது கொண்டு போயிருவாரு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? தாவேக்கா காரங்க தான் நீங்க ஆக்சுவலா ஏமாத்துறீங்க. நீங்க ஏமாத்துறது பொதுமக்கள், ஜென்ரலான மக்களை கிடையாது. நீங்க ஏமாத்துறது தாவேக்கா காரங்களை. தாவேக்கா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தாவேக்கா காரங்க தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேக்கா காரங்க நிறைய பேரோட அரசியல் பார்வை எப்படி இருக்குன்னா, திமுகவை அட்டாக் பண்ணிட்டாலே ஒரு பெரிய அரசியல், அதை தாண்டி இஷ்யூ பேசணும், பிரச்சனைகளை பேசணும், நம்மளோட சாதனைகளை பேசணும், அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ நிர்மல்குமார் அவர்கள் திமுகவை அட்டாக் பண்றதுக்கு நிறைய வகைகள் அட்டாக் பண்ணலாம். நிஜமாவே ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணலாம். திமுக பண்ண தவறுகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெளியே எடுத்து வச்சு திமுகவை காலி பண்ணலாம். அது இல்லாம இந்த மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி அட்டாக் பண்ணி திமுகவை காப்பாத்தியும் விடலாம். இங்க நிர்மல்குமார் அவர்கள் பண்றது திமுகவை காப்பாத்தி விட்டுட்டு இருக்காரு. 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கா எலெக்ஷன்ல செலவழிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், திமுக எம்எல்ஏஸ் எல்லாருக்கும் ஏகப்பட்ட பணம் இருக்கு. இவங்க ஏகப்பட்ட இடத்துல சிக்கலாம், ஈஸியா அவங்க சிக்க வைக்கலாம். நிறைய தவறுகள் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கரப்ஷன் நடந்தாலே அதோட ப்ரூஃபே என்ன? 10 ரூபால செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை நீ 20 ரூபால செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அப்ப அதுதான் அதோட ப்ரூஃபே. சட்ட ரீதியா நீங்க ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனா அதுதான் ப்ரூஃபே. அப்ப நீங்க அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஒண்ணு நீங்க வேலையை சரியா பண்ணல, ஒண்ணு நீங்க மாற்றாவும் இல்லை. சோ அப்ப நீங்க வசதியா என்ன பண்றீங்க, திமுக செஞ்ச தவறுகள்ல இருந்து அவங்கள காப்பாத்தி விடுறீங்க, அதை செய்வதன் மூலமா உங்களையும் காப்பாத்திக்கிறீங்க. இதுதான் இவங்களோட மாற்று. இவங்களை காப்பாற்றிக்கிறாங்கன்னா எந்த விதத்தில் காப்பாற்றிக்கிறாங்க? ஏன்னா வந்து இத்தனை இப்போ உதயநிதி அவர்கள் வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மிரட்டலாம் எங்ககிட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த செந்தில் பாலாஜி அவர்களும் ஹார்ட் டிஸ்க் விஷயத்தை வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க தான் இஷ்யூவே பேசுகிறாங்களே தவிர இந்த டிவிகே சைட்லேருந்து அதுக்கு எதுவுமே சொல்ல, திமுகவுக்கு தெரியுது இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இப்போ நீங்கள் திமுக மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் முதல் யோகியமாக இருக்கணும். அப்பதான் உங்களால திமுக மேல நடவடிக்கை எடுக்க முடியும். திமுகவுக்கு தெரியும் இவங்க கரெக்டா இல்லைன்னு தெரியும். சோ இவங்கனால நம்ம மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு தெரியும். இப்ப இந்த ஒரு சினிமால பார்த்துருப்பீங்க, வடிவேல் அவர்கள் ஒரு பிச்சைக்காரனத்துக்கு அரெஸ்ட் பண்ணிடுவார். அப்புறம் அந்த போலீஸ்காரன் வந்து கேட்பாரு இந்த மாதிரி வடிவேல்கிட்ட, ஏன் பிச்சைக்காரன் எல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிருக்க, அங்கெல்லாம் இருந்து நீ காசு எடுக்க, அவங்ககிட்ட எல்லாம் வாங்குறியா, நேத்து நீங்க சாப்பிட்ட அந்த பாயா இருக்குல்ல அது அந்த பிச்சைக்காரனோட காசு தான் அப்படிம்பாரு. உடனே டக்குன்னு டோனை மாத்திடுவாரு போலீஸ்காரர். சோ அப்ப அந்த பெரிய உயர் அதிகாரி வடிவேல் அவர்களை கண்டிக்கணும்னா அவர் முதல் சுத்தமா இருக்கணும். சோ வடிவேல் அவர்கள் என்ன சொல்றாரு, நீயும் என்ன மாதிரி தான்றாரு. உடனே 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பிச்சைக்காரனை மிரட்டுறாங்க. இங்கேயும் ஏறக்குறைய அப்படிதான்.
நீங்க திமுக மேல நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க முதல் சுத்தமா இருக்கணும். திமுகவுக்கு தெரியுது நம்ம மேல இவங்கனால நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால அவங்க சொல்றாங்க முடிஞ்சா எடுத்து பாருங்கன்றாங்க. தாவேகா எப்படிங்க சுத்தமான கட்சியா இருக்க முடியும்? திமுகலையும் அதிமுகலையும் இருந்தவர்கள்லாம் பெரும்பாலும் தாவேகால இருக்காங்க. அதுபோக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இந்தியாவில் இருக்க மற்ற பெரிய கட்சிகளுக்கும் ஃபண்ட் பண்ண ஆட்கள் தாவேகால இருக்காங்க. மிகப்பெரிய ஆட்கள் அங்க தாவேகால இருக்காங்க. மிகப்பெரிய ஆட்கள் நான் சொல்றது பணபலம் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கள் தாவேகால இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சுத்தமான தூய ஆட்சி பண்ணுவாங்க நீங்க நம்புறீங்களா? இந்த சும்மா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா என்ன யாராவது? நான் 100 கோடி ரூபா போட்டேன்னா எனக்கு ஒரு 500 கோடி ரூபா வரணும். அந்த கணக்கில் தான் நான் காசை இறக்குவேன். ஸோ இப்போ நிறைய காசு இறக்கியாச்சுனாலே, காசு இறக்குறவங்க நிறைய பேர் உள்ள இருந்தாலே இவங்க எல்லாம் அடுத்தது தூய ஆட்சிலாம் கொடுக்க போறது கிடையாது. நல்ல இந்த மாதிரியான டைவர்ஷன் ஆட்சி தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ உட்காந்து லைவும் போட்டாச்சு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க யாருக்கு போட்டி போடுறாங்கன்னா, யாரோட போட்டி போட்டிருக்காங்கன்னா, இந்த சீரியல்ஸ்லாம் இருக்கும் பாருங்க டிவியில், அவங்களோட போட்டி போட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட டிஆர்பிலாம் அடி வாங்கியிருக்கும். இவங்க பண்ற இந்த டிராமாவை பார்க்கறதால மக்கள் இந்த சீரியல் பார்க்கறது, மத்தியானமான சினிமா பார்ப்பாங்க பாருங்க, பழைய சினிமா பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அசம்பிளி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, இவனுக்கு டிராமா இன்னும் பயங்கரமா இருக்கு, நம்ம சீரியலை பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இவனில் பார்க்கலாம் போலேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்கனால பாதிப்புன்னா அவங்களுக்கு தான், திமுகவுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அதனால நான் கிளியரா என்ன சொல்றேன்னா, தாவேகா திமுகவை காப்பாற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி திமுகவை காப்பாற்றி விடுவதன் மூலமா தங்களை தாங்களே காப்பாத்திக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி நிறையா ஊழல்வாதிகள்லாம் டிவிக்கில் இருக்காங்க, ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ரிட்டர்ன்ஸ் எடுக்க பார்ப்பாங்கன்னு. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து என்ன வருது அப்படின்னா, எங்ககிட்ட கார் கூட இல்லைங்க, கார் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதையும் விஜய் அவர்கள் நிறைவேற்றுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டெஸ்ட் டிரைவுக்கு கார்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி சட்டமன்றத்தில் டிஎம்கே தரப்பினர் வந்து எங்களுக்கு கார் வேண்டாம், எங்ககிட்ட கார் இருக்குது, அந்த காசை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பாமகவும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கே அதை சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நிறையா ஏழைகள் வந்து இருக்கிறாங்க டிவிக்கில். அதான் இதுவும் அதே தான். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களும் ஒரு விதமான ஒரு மோதலில் ஈடுபடும் போது அது ஒரு டைவர்ஷன், மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுது. இதுவும் அதே மாதிரி தான். இது என்னன்னா ஒரு விதமான நரேட்டிவை அவங்க கட்டி அமைக்க பார்க்குறாங்க. இப்போ கார் தேவையா, கார் தேவை இல்லையா, அதெல்லாம் விவாதம் கிடையாது. தாவேகா இப்போ இந்த விஷயத்தை எதுக்கு பண்ணுறாங்க? தாவேகா அதை செய்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நிறைய கார் இல்லை, ஸோ கார் கிடச்சிது அப்படின்னா எல்லா சட்டமன்ற தொகுதி. தாவேகா கிட்ட 108 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதில் 77 பேர் கரோர்பதீஸ். தாவேகாவோட ஒட்டுமொத்த வேட்பாளர்கள் பட்டியலில் ஏறக்குறைய 110 பேர் அதிமுக திமுகல இருந்து வந்தவர்கள். அப்புறம் இந்த நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம் வண்டியில அப்படின்லாம் பேசுறவங்க இருக்காங்கல்ல. ஒருத்தர் விசிக கட்சிக்காரர் ஜோதிமணின்னு ஒருத்தர், அவருக்கு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே வீட்டில் காரும் இருக்கு, அவர் காரும் வாங்கியிருக்காரு. அது போக அவரோட அசர்ட்ஸ் பார்த்தாலும் ஏறக்குறைய ₹1 கோடி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய பணமும் இருக்கு, லட்சக்கணக்காக இருக்கு அவருக்கு, அசர்ட்ஸும் இருக்கு, கோல்டு அப்புறம் அசர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால அங்க அவர் பேசின இந்த பேச்சு இருக்கு இல்லையா, அது அவ்வளவு உண்மையான விஷயம் இல்லை. அதே மாதிரி சபரின்னு ஒரு தாவேகா எம்எல்ஏ, அவரு பார்த்தா விஜய் அவர்கள் முன்னாடி இப்படிதான் பேசுறாரு, இப்படி இருந்துகிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. எம்எல்ஏ தானே நீங்க, மக்கள் தானே அவங்களை ஓட் போட்டிருக்காங்க, இப்படின்னா இப்படி பேசிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு வேலையும் இல்லை காரும் இல்லை, அப்படிப்பட்ட எனக்கு நீங்க வேலையும் கொடுத்துருக்கீங்க காரும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அவரு ஒரு கார்ல மேல நின்றுக்கிட்டு எம்எல்ஏன்னு போர்டில் போட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அவருக்கும் கார் இருக்கு, அதே மாதிரி அவருக்கும் நிறைய அசர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றது யாரு? அதான். ஸோ இவர் என்ன சொல்றாரு, ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. நம்ம திருப்பி அவர் அழுத்தமா கேட்கிறாரு. அந்த பத்திரிகையாளர் கேட்டோடனையும் தேங்க்யூ அப்படின்றாரு. அங்க அசம்பிளிக்குள்ள நிற்கும் எப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு. வெளில வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது தேங்க்யூ அப்படின்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்யூ சொல்றாரு, திரும்ப கேள்வி கேட்கும்போது அப்படியே அவரை பார்த்து அப்படியே ஒரு மிரட்டல் தொனில ஒரு தேங்க்யூ. இப்ப இவையெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அசம்பிளியில விஜய் மட்டும்தான் ஹீரோ. நான் ஹீரோன்னு சொல்றது ஒரு சினிமாவில் ஹீரோவா நடிச்சு அவர் மட்டும்தான் ஹீரோ.
ஸோ அவர் ஒரு ஹீரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள்லாம் ஹீரோ கிடையாது, அதை முதல் கிளியராக புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் பார்த்தோம்னா தாவேக்காரங்க அவங்க எல்லாருமே ஒரு விதமாக ஒரு ஹீரோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நடக்கிறது, பயங்கரமான பிஜிஎம் போடுறது, ரீல்ஸை கட் பண்ணி வைக்கிறது. நீங்கள்லாம் முதல் ஹீரோ கிடையாது. அப்படி நிஜமாவே நீங்கள் ஹீரோயிசம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அசம்பிளியில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்ணுங்க. முதல்வர் முன்னாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக கம்பீரமாக நின்று பேசுங்க. உங்களை மக்கள் எலெக்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் லட்சக்கணக்கான மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ தைரியமாக கம்பீரமாக அந்த மக்கள் பிரச்சனைகளை பேசணும். அங்கே போயிட்டு எனக்கு லவ் ஃபெயிலியரு, எனக்கு வேலையும் இல்லை, எனக்கு காரும் இல்லை, அப்படிப்பட்ட என்ன நீங்கள் எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் தலைவர் பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. அவர் நின்று கம்பீரமாகவும் பேச மாட்டேங்கிறாரு, இப்படின்றாரு. லிட்டரலாக அந்த வீடியோ நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பாருங்க. முதுகு அப்படியே ஒரு 60 டிகிரிஸில் தான் இருக்கு, முதுகு 90 டிகிரிஸில் இருக்கணும்ல. பணிவை நீங்கள் எங்கே காட்டணும்னா சாதாரண மக்கள்கிட்ட தான் நீங்கள் பணிவாக இருக்கணும். அசம்பிளியில் நீங்கள் சபரின்ற தனி மனிதர் கிடையாது, நீங்கள் அந்த மக்கள் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. அங்கே நீங்கள் திமிரா கம்பீரமாக நிற்கணும். மக்கள்கிட்ட, எளியவர்கள்கிட்ட நீங்கள் ஹம்பிளாக இறங்கி போகணும். அப்போ தான் அவங்க உங்ககிட்ட நெருங்குவாங்க. நீங்கள் ரொம்ப மக்கள்கிட்ட போய் திமிரா இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட வரமாட்டாங்க. ஸோ எங்கே எப்படி இருக்கணுன்ற புரிதல் நமக்கு வேணும். ஆனால் இங்கே எப்படின்னா அசம்பிளியில் போய் பதுங்குறது. அப்புறம் சாதாரண பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கும்போது அப்படியே ஒரு முறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட இந்த பேச்செல்லாம் பேசுறது எதுக்கு இதெல்லாம். அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ பார்த்தா விஜய் அவர்களோட ரியாக்ஷன்லாம் அவருக்கு பார்க்க முடியலையா, டிவியில் போய் தான் பார்க்க முடியுதான். அதனால அசம்பிளிக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் வைக்கணுமா. அப்புறம் ஸ்க்ரீன் வச்சு அடுத்தது கையில் பாப்கார்ன் கொடுத்து, அப்புறம் ஹாட் டாக் கொடுத்து, கையில் ஒரு கோக் கொடுத்து எல்லாம் விசில் அடிச்சு கை தட்டிட்டு பாருங்கன்னு சொல்லணும். இவங்களெல்லாம் எலெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பேசுறதுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்கு. உள்ள உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறது, உள்ள உட்காந்து கவிதை பாடுறது, அப்புறம் இவங்களுக்கு ஸ்க்ரீன் வச்சு கொடுக்கணுமா, அப்புறம் நாளைக்கு இந்த ரிக்ளைனர் சீட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும், அடுத்தது சாஞ்சுக்கிட்டே படம் பார்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. அதான் சொல்றது, குவாலிட்டியான தெளிவான ஆட்களை எலெக்ட் பண்ணணும். நீங்க ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டீங்க, ஒரு நடிகர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் நம்புனீங்க. உள்ள வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் எப்படின்னா, என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட பணமும் இருக்கு, ஆனா நான் ஆட்டோல வரேன் சார், வந்தா செக்யூரிட்டியே என்ன எம்எல்ஏ நம்ப மாட்டேங்கிறாரு சார், புரிய வச்சு உள்ள வர வேண்டியதா இருக்கு சார் நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க பொய்யில பேசுறீங்க. நீங்க அப்ப நீங்க அசம்பிளியில் இருக்கிற ஆட்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்கல்ல. முக்கியமா அந்த மக்களுக்கு தெரியும், எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே பெரிய கார்ல கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு நீங்க வரீங்க. அப்ப நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறீங்கன்னா இது ஒரு விதமான ஸ்கேம் தானே. நீங்க மக்களை ஏமாத்திட்டுல இருக்கீங்க. அப்ப இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதுதான் இங்க சிக்கல். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள நம்ம விட்டுருக்கோம். இப்ப கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்ப நான் எங்க ஆரம்பிச்சேன்னா அதுல ரொம்ப டைவர்ட் ஆகி போயிட்டேன். தாவேக்கா எதுக்கு இந்த விஷயத்த பண்றாங்க? ஃப்ரீயா எம்எல்ஏஸ் கார் கொடுக்கறது, ரெண்டாவது மாசம் 1 லட்ச ரூபா அதுக்கு மெயின்டெனன்ஸ், டிரைவர், அசிஸ்டன்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து 75,00,000 + 25,000. எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்த பண்றாங்கன்னா இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். இதை பண்ணும்போது என்ன கேட்பாங்க, ஏன் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, எங்க ஆட்கள்லாம் ரொம்ப ஏழைகளா இருக்காங்க, ஸோ நாங்கெல்லாம் ரொம்ப தூயவர்கள், கரப்ஷன்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையான பின்புலத்துல வந்திருக்கோம். முதல்ல அதுவே பொய். ஏன்னா 107 எம்எல்ஏஸ்ல 77 பேர் பார்த்தோம்னா கரோர் பத்தீஸ், அவங்களுக்கு அசட்ஸ் 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. ரெண்டாவது, அப்படியே சில பேருக்கு கார்லாம் வாங்க முடியலனாலும் நீங்களே வாங்கி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ண தெரியுது, எம்எல்ஏஸ்லாம் உள்ள கொண்டு வர தெரியுது, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட ஃபண்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆட்கள் உங்க கட்சியில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்ல பெரும்பான்மையானவர்கள் கரோர்பத்தியா தான் இருக்காங்க. கரோர்பத்தியா இல்லாதவங்களுக்கும் கார்லாம் வாங்க முடியும். நல்லா போனா ஒரு 10 பேருக்கு கார் வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். அந்த 10 பேருக்கு நீங்களே வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அதை செய்யாம நீங்க என்ன பண்றீங்க, அசம்பிளிக்குள்ள உட்கார்ந்து நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நரேட்டிவ்? நாங்க எல்லாமே ரொம்ப ஏழைகள், எங்களுக்கு கார் கூட வாங்க முடியாது. இப்ப அசம்பிளிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஸ்கோர் பண்றதுக்கு மாத்தி மாத்தி பொய் சொல்லணும். காரை வீட்டில் வச்சுக்கிட்டே கார் இல்லைன்னு அங்கே பொய் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணிக்கம் தாகூர் அவர் சொல்றது இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டீங்கனாலே கரப்ஷன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வராது. ஸோ அவங்களுக்கு காரு அந்த மாதிரி வசதிகள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தாதான், நம்ம கார் வாங்கணும், அதுக்காக நம்ம கொள்ளையடிக்கணும், அந்த மாதிரி தாட் வராமல் இருக்கணும்னு அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ். கரெக்ட். உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும் ஒரு தாட் வந்துச்சுன்னா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுத்துடணும் கவர்மெண்ட்.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 15 கோடி ரூபா மேன்ஷன்ல தங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அரசு உடனே உங்களுக்கு ஒரு மேன்ஷனை வாங்கி கொடுத்துடணும். வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க திருட மாட்டீங்கல்ல. பெரிய வித்தியாசம் இல்லையே. எப்பா இது என்ன பெரிய கண்டுபிடிப்பா இருக்கு. காந்தியோட கொள்கை இதுதானா? நேருவோட கொள்கை இதுதானா? கார் வாங்கி கொடுத்துட்டா கார் வாங்குறதுக்காக திருட மாட்டாரு. ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுத்துட்டா ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறதுக்காக அவரு திருட மாட்டாரு. 100 பவுன் தங்கம் வாங்கணும்னு நினைச்சாருன்னா 100 பவுன் தங்கத்தை வாங்கி கொடுத்துருங்க, அவரு திருடவே மாட்டாரு. நீங்களே அவர்கிட்ட போய் கொடுத்துடுறீங்களே, அது விஷயம் கிடையாது. இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் விஷயம். எப்பவுமே மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எல்லாரும் ஒரு விதமா சிந்திக்கும் போது அவர் இன்னொரு விதமா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். இங்கேயும் பார்த்தோம்னா தெரில, நீங்க சொல்றீங்க எனக்கு தெரில. ஸோ அதனால ஒருத்தர் நிறைய ஆசைப்படுறாருன்னா அதெல்லாம் செய்யாம உங்களோட வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. உங்க வேலை என்ன? நீங்க எம்எல்ஏ. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நிறைய எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க. அவங்க உங்களை விடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. உங்களை மாதிரி பப்ளிசிட்டியும் அவங்க தேடிக்கல. காரு, செருப்பு, பெரிய எஜுகேஷன் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒழுங்கான வீடு வாசல் கூட இல்லாமலாம் நிறைய எம்எல்ஏஸ் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. நிறைய எம்பிஸ் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும்னு ஆசை இருந்தால் ரைட், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு வேற எதுவும் கட்சியில் போய் சேர்ந்துடாதீங்க, வேற ஏதாவது கார்பரேட் ஆஃபீஸில் போய் சேருங்க, இல்லாட்டி தொழில் பண்ணுங்க, சம்பாதிங்க. ஆனால் அசம்பிளிக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இடம் இல்லை இது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அரசியல்ன்றது சம்பாதிக்கிறதுக்கான இடமா மாறி போயிடுச்சு. சம்பாதிக்கிறதுக்கான இடமா மாறினதுக்கு அப்புறம் காரு வேணும், பங்களா வேணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே நம்ம மாணிக்கம் தாக்கூர் ஐயா மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துருங்களேன் அப்படின்றீங்க. வேண்டாம், ஏன்னா அது யாரோட பணம்? அது மக்கள் பணம். ஏற்கனவே நீங்க என்ன சொல்றீங்க, கடன் காலியா இருக்கு, தலைக்க மேல ஏறி போய்கிட்டு இருக்கு. கடன் தலைக்க மேல ஏறி போய்கிட்டு இருக்குன்னா நம்ம செலவுகளை எப்படி கம்மி பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும். நீங்க நரேட்டிவ் செட் பண்றதுக்காக, உங்க கட்சிக்கு பப்ளிசிட்டி தேடிக்கொள்வதற்காக மக்களோட பணத்தை நீங்க தூக்கி போடக்கூடாது. இங்க என்னன்னா, மக்களோட பணத்தை தூக்கி போடுறீங்க, ஓகே, அதனால பிரயோஜனமும் இல்லைன்றேன். ஏன்னா இவங்க எல்லாமே கோடீஸ்வரர்கள் தான், பெரும்பான்மையானவர்கள். இன்னைக்கு ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்று பார்க்குறேன், அதில் போட்டிருக்காங்க 107 பேர்ல 77 பேர் கரோர்பத்தீஸ்னு போட்டிருக்காங்க. இவங்கனால தாராளமாக கார் வாங்க முடியும். ஸோ இப்போ இவங்க கணக்குப்படியே பார்த்தோம்னா ஏறக்குறைய 30 பேர் தான் இருக்காங்க. அந்த 30 பேர்ல ஒரு 20 பேர் கார் வாங்க முடியும். கார் வாங்குறதுக்கு ஒன்றும் கோடி ரூபா தேவையில்லை, 10 லட்ச ரூபா 15 ரூபா நல்லா கார் வாங்கிடலாம். ஸோ கார் வாங்க முடியாத கண்டிஷன்ல 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேருக்கு நீங்களே வாங்கி கொடுத்துடலாமே, பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்கீங்களாங்க. ஸோ அதனால நீங்களே அதை செய்யலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வெறுமனே பப்ளிசிட்டி. அவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணும் கூட நோக்கம் கிடையாது, ஒரு நரேட்டிவ். பாருங்க இவ்வளவு ஏழ்மையில இருக்காங்க தாவேக்கா எம்எல்ஏஸ். நாங்கள் ஒன்றும் ஏழ்மையிலலாம் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்றது கிடையாது. அன்னைக்கு என்கிட்ட ஒரு நண்பர் பேசிட்டு இருக்காரு, அவர் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. தமிழ்நாட்டு கஜானா ரொம்ப காலியாகி போச்சு, இப்ப சுத்தமா பணமே இல்லை, விஜய் அவர்கள் அவரோட சொந்த பணத்தை போட்டு அரசை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கிராமத்துல ஒரு தாத்தா பேசிட்டு இருக்காராம். அப்படி ஒருத்தர் நம்பிட்டு இருக்காராம். தமிழ்நாடு பட்ஜெட் என்ன, விஜய் அவரோட சொத்து என்ன? நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி, இந்த ஒரு கேர்ள் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்களே, அவங்க கூட மெச்சூரிட்டி இல்லாம சின்ன பொண்ணு பேசுறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றேன். இப்ப இந்த மாதிரி ஆட்கள் என்ன பெருசான மட்டும் பயங்கர மெச்சூரிட்டி வந்துட போதா என்ன? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேர்ள் என்ன விஜய் அவர்களோட பணத்தை வச்சுதான் எல்லாம் செய்வாரு சொன்ன இந்த ப்ராமிஸ் எல்லாம் விஜயோட பணத்தை வச்சு பண்ணுவாருன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன், நம்ம பேசுறதெல்லாம் எங்கேயும் மக்கள்கிட்ட போய் சேராது, ரொம்ப குறைவான ஆட்கள்கிட்ட தான் போய் சேரும். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நரேட்டிவ்ஸ்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இப்போ நம்ம சொன்ன ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்கள என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா ஏதோ தாவேக்காரங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல, ஒரு காரு பைக்கு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போல, அதனால தான் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு காரை கொடுக்குறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் நடக்குது பாருங்க, இதை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஆனால் அதில் நமக்கு நஷ்டம் இருக்குது, மக்களாகிய நமக்கு நஷ்டம் இருக்குது, தாவேக்கான்ற கட்சிக்கு லாபம் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவை நீங்கள் அங்கே உருவாக்குறீங்க, ஆனால் மக்களாகிய நமக்கு அதில் நஷ்டம் இருக்கு. இப்போ அடுத்ததாக இபி பில்லுக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு.
அமைச்சர்ன்ற முறையில். அதாவது என்னென்னா இத்தனை நாளாக வந்து அவங்க ரீடிங் வந்து வீட்டில் இருந்தே, அதாவது ஆஃபீஸில் இருந்தே வந்து போன மாதம் என்ன யூனிட் வந்துச்சோ அதை அப்படியே போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை தான் வந்து நாங்கள் போய் வீடு போய் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அதனால தான் யூனிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் கரண்ட் பில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பரவாயில்ல, இது ஒரு பெரிய முன்னேற்றம். நான் கூட நீங்கள் சொல்லும்போது பயந்துக்கிட்டே இருந்தேன், இதுக்கு காரணம் திமுக தான் ஒரு சொல்லிடுவார் ஒன்று. அப்போ ஒத்துக்கிறாரு, ரீடிங்லாம் தப்பாக எடுத்துட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு ஒத்துக்கிறாரு இல்லையா? ஸோ இப்போ நானும் நீங்களும் சில நாட்களுக்கு முன்னாடி 2 வீலரில் போனோம். அப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் பின்னாடி உட்காந்துருந்தீங்க, நான் ஹெல்மெட் போட்டு ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஓட்டிகிட்டு போனேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனாலும் ஒரு ஃபைன் 1000 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணால் எனக்கு என்ன பண்ணுறீங்க? ஃபைன் போடுறீங்க. இப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் பவருக்கு வந்து 100 நாள் ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, அந்த தப்பால் எனக்கு என்ன நஷ்டம்? கேப்ரியல்ன்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏறக்குறைய 18-20,000 ரூபா எனக்கு கரண்ட் பில் வந்திருக்கு, நம்ம ஆஃபீஸையும் வீட்டையும் சேர்த்து. உங்களுக்கும் அதே மாதிரி வந்திருக்கும், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் இதே மாதிரி வந்திருக்கும். ஸோ நான் தப்பு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கராலாக பிடிக்கிறீங்க, டெக்னாலஜிலாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க என்னை லாக் பண்ணுறதுக்கு. அப்படியே வண்டி நம்பரு, ஃபோட்டோ, நம்ம 2 பேர் இருக்கும் அந்த ஃபோட்டோவில், எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக பண்ணுறீங்க. இப்போ நீங்களே ஒப்புக்கொள்கிறீங்க தப்பு நடந்திருக்குன்னு. சாதாரணமாக சொல்லிட்டீங்க, பெரிய மனசு தான் உங்களுக்கு, தப்பு நடந்ததுன்றத சொல்கிறீங்க. இல்லை, இந்த தப்பு வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இவங்க வந்து தான் வந்து சரி பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எடுத்த யூனிட்லாம் வந்து போன மாதத்துலேருந்து அப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் சார், இப்போ உங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் இபி பில் எனக்கு வருது, அதில் நான் காசு அதிகமாக பே பண்ணியிருக்கேன். 3 மாதம் ஆச்சு நீங்கள் வந்து, நீங்கள் பவருக்கு வந்ததுக்கப்புறம் வந்த இபி பில்லை நான் அதிகமாக பே பண்ணியிருக்கேன். அப்போ ரைட், அவங்க ஆட்சி காலத்தில் வீட்டில் இருந்து இதை நம்பர் எழுதிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணியிருக்கணும்ல. அது சரி பண்ணதுனால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாரு. அதை சரி பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுது, அது சரி பண்ணலையே. இல்லை, ஆக்சுவலாக சரி பண்ணால் கம்மியில் ஆகணும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போன மாதத்துக்கு வந்த ரீடிங் அப்படியே போட்டுகிட்டே இருந்தாங்களாம், அதனால் வந்து இபி பில் வந்து கம்மியாகவே வந்துகிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் இப்போ போய் வீடு போய் பார்த்தா அப்படின்னா இவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க போல, நிறையா ஏசி எல்லாம் போட்டு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தா யூனிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தியாக வந்ததுன்னு சொல்லுங்கள். அப்போ சூப்பர், அப்போ வரப்போகிற நாட்கள் எல்லாமே அதிகமாக தான் வரும்ன்றீங்க நீங்கள். அப்படி தான் அவர் சொன்னார். அப்போ இனிமேல் இவர் கணக்குப்படி பார்த்தா இவ்வளோ நாளாக சரியாக ரீடிங் எடுக்கல, இப்போ நாங்கள் கரெக்டாக ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கோம், இனியும் நாங்கள் கரெக்டாக ரீடிங் எடுப்போம், இனியும் நாங்கள் கரெக்டாக ரீடிங் எடுத்தோம்னா இனியும் இதே மாதிரி வரும். இது நான் பார்க்கல அந்த பதிலாக, நான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ தமிழ் மக்கள் ரெடி ஆகிக்க வேண்டியதுதான். இதுதான் இனிமேல் கரண்ட் பில்லோட. ஆமாம், இதுக்கு நீங்கள் டியூன் ஆகிக்க வேண்டியதுதான், இதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிக்க வேண்டியதுதான். இதுக்குன்னு கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இனி போய் டீ குடிக்கிறது, பானிபூரி சாப்பிட்றது, பக்கோடா சாப்பிட்றது எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு இபி பில் எக்ஸ்ட்ரா இனி 2 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா 200 யூனிட் ஃப்ரீன்னோம். மக்களும் என்ன நினச்சாங்க, ஓகே 100 யூனிட் ஃப்ரீன்றது 200 யூனிட்டாக மாறி இருக்கு, அப்போ நமக்கு இபி பில்லாம் இன்னும் கம்மியாகும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் மாதம் ரீடிங் எடுப்போம்லாம் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு பேக்கெட்லேருந்து பணம் கம்மியாக போகும், தாவேக்கா பவருக்கு வந்தால் நமக்கு லாபம் இருக்கும்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் இப்போ தாவேக்கா பவருக்கு வந்து செய்த புரட்சியில் நம்ம பேக்கெட்லேருந்து இன்னும் அதிகமாக பணம் போக போகுது. அப்போ இவங்க கணக்குப்படி பார்த்தா அதிமுக பீரியடில் இன்னும் ரொம்ப மோசமாக கணக்கு எடுத்திருப்பாங்க போல. ஏன்னா அதிமுக பீரியடில் எனக்குலாம் 500 ரூபா தான் வரும் இபி பில், ரொம்ப கம்மியாக வரும். ஒன்றும் இல்லை, என் ஃபோன் எடுத்து நான் இப்போயே காட்ட முடியும். எனக்கு அந்த டைம்லாம் பார்த்தா ஏறக்குறைய 300, 400, 500 ரூபா இவ்வளோ தான் ஆவரேஜாக வரும். கோவிட் முடியுது இல்லை, இந்த திமுக பீரியட் வராங்க பவருக்கு வந்து, அப்புறம் இந்த கோவிட் முடியக்கூடிய ஸ்டேஜ் இருக்குல்ல, அங்கே தான் பட்டுன்னு இந்த இபி பில்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு ஒரு தடவை பார்த்தா 6000மோ 7000மோ வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு, ஒரு 5 அந்த மாதிரி வந்துச்சு, அப்புறம் அதுலேயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி ஏற்றிட்டாங்க, இப்போ 8, 9ன்னு வந்துட்டு இருக்கு. இனி இதுவும் அப்படியே நார்மலைஸ் ஆயிடும். ஆனால் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இப்போ இபி பில் கரண்ட் ஏற்றுறீங்க அப்படின்னா யூனிட்டுக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியும், நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இது அவங்ககிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரிலங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியோ கம்மியாகுது, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியோ இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஆகக்கூடாது. ஏன்னா அதோட ரேட்ஸை ஒன்றும் அஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணல. அப்படிப்பட்ட சூழலில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கம்மியாகிறதும் எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதும் இருக்கக்கூடாது. நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன், மக்களும் இதை சொல்லலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி இபி பில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு எல்லாருக்குமே. அப்புறம் பார்த்தோன்னா ஏறி இருக்கு. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க,
சம்மர் டைம்னால அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தாலும் போன சம்மரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சம்மர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 200 யூனிட் ஃப்ரீ கூட சம்மர். ஆமாம், 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்ததுக்கப்புறமும் எகிருது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரீங்கன்னு வச்சுப்போம். அந்த ரிஃபார்மோட பர்பஸ் என்ன? அந்த ரிஃபார்மால் மக்களுக்கு லாபம் இருக்கணும். ஆனால் நீங்கள் கொண்டு வர ரிஃபார்மால் மக்களுக்கு ஏற்கனவே விழுந்த அடியை விட இன்னும் அதிகமாக அடி விழுது. இது என்ன மாதிரியான ரிஃபார்ம்? டிவிகே ரிஃபார்ம். ஸோ அதனால் சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணால் மக்களுக்கு லாபம் வரும். அந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணுறது கிடையாது. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் செஞ்சால் மக்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. இப்போ இவங்களை சிக்கிறதுனால நிறைய கடன் இருக்குது இவங்களுக்கு. இப்போ திமுகவும் தான் சொன்னாங்க நாங்கள் மாதம் ரீடிங் எடுப்போம்னாங்க. எடுக்கலை. ஏன் எடுக்கலை? மாதம் ரீடிங் எடுத்தாச்சுன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து பணம் கம்மியாக போகுமா அதிகமாக போகுமா? கம்மியாக போகும். அப்போ டிஎன்இபிக்கு பேக்கெட்டுக்கு அதிகமாக காசு போகுமா கம்மியாக போகுமா? மாதம் எடுத்தால் கம்மியாக போகும். மாதம் எடுத்தால் கம்மியாக போகும். ஸோ மாதம் ரீடிங் எடுத்தாங்கன்னா என் பேக்கெட்லேருந்து போகக்கூடிய பணம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்இபி பேக்கெட்டுக்கு போகக்கூடிய பணமும் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. சும்மா ஓட்டு வாங்குறதுக்கு சொல்லுவாங்க. அதனால 2 மாதத்துக்கு தான் எடுப்பாங்க. மாதம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மாதம் எடுத்தால் அவங்களுக்கு நஷ்டம். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன செஞ்சால் என்னோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். என் பேக்கெட்லேருந்து பணம் அதிகமாக போனால் தான் டிஎன்இபிக்கு நல்லது. ஸோ இப்போ நான் ஒரு ரிஃபார்ம் சில மாற்றங்களை கொண்டு வந்து சில விஷயங்களை கரெக்டாக செய்து அது எனக்கு லாபத்தை கொடுக்குதுன்னா டிஎன்இபிக்கு அது நஷ்டமாக போயிடும். இல்லை அது ஓகே. இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 10 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க. இந்த 10 யூனிட்டுக்கு 4 ரூபா 40 ரூபா தான் பில் அப்படின்னா ஓகே. இதே 10 யூனிட் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 60 ரூபா 80 ரூபா வருது. ஸோ அந்த கால்குலேஷன் ஒரு சாதாரண மக்களால் போடவே முடியாது. அந்த கால்குலேஷன்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்புறம் டிஎன்இபி பேக்கெட்டு கம்மியெல்லாம் பணம் போகும். உங்களுக்குலாம் லாபம் அது. அது திருட்டு இல்லையா? என்னை ஏமாத்துறது இல்லையா அது? இப்போதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியுதா? இங்கே தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நடந்ததே இல்லையா அதெல்லாம்? தெருக்கு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க டாஸ்மார்க் போனா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. அது பேர் என்ன? அங்க போய் சைலண்டா தானே வாங்கிட்டு வரீங்க. இல்ல அது கூட வந்து தெரிஞ்சு பண்றாங்க. இவ்வளோ இந்த பிரைஸ் அதுக்கு மேல 10 ரூபா தெரிஞ்சு பண்ணா ஏத்துப்பீங்க, இல்லாட்டி ஏத்துக்க மாட்டீங்க. மனசுக்காக அதுல இருக்கணும். சொல்லிட்டாங்கடா, சொல்லாம எதுக்குன்னே சொல்லாம அடிச்சா என்ன புது செட்டப்ல புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க? சில நேரங்கள் சொல்லிட்டு பண்ணுவாங்க, சில நேரங்கள் சொல்லாம பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க தான் ட்ரெயின் ஆகிக்கணும். மாற்றங்கள் சில நேரங்கள்ல பயங்கரமா தான் இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு நீங்க தான் ட்ரெயின் ஆகிக்கணும். நாங்க மாற்றம் கொண்டு வந்தானே சொன்னோம். இந்த மாதிரி மாற்றம் அந்த மாதிரி மாற்றம்லாம் சொல்ல. இந்த மாற்றத்துக்கு நீங்க ரெடி ஆகிக்கணும். சரி, ரெடி ஆகிக்கிறேன். பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.